நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். காவிரி படுகை மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகள் 100% நிறைவடைந்திருப்பதாக நீர்வளத்துறை தெரிவித்திருக்கும் நிலையில் பல்வேறு இடங்களில் இன்னும் தூர்வாரப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மேட்டூர் அணை 12ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் மெலட்டூர் வாய்க்கால், 5ஆம் நம்பர் வாய்க்கால் போன்ற முக்கிய இடங்களில் தூர்வாரப்படாமல் இருப்பதால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் சாகுபடி பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேபோல மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடைமடை வரை தண்ணீர் செல்லும் வகையில் தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இப்போ ஒரு மழை பெஞ்சு ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி வந்தால் உடச்சிட்டு போனால் வெள்ளாமே கிடையாதுங்க. இந்த ராமநாதபுரம் பஞ்சாயத்தில் அந்த சட்டரஸ்லேருந்து வெளில தண்ணி ஏறி வர இடத்துல பார்த்தீங்கன்னா சரியாந்திர பள்ளமாக இருக்குது. வாய்க்கா உடச்சிச்சின்னா தண்ணியே வராதுங்க. அது மறுபடியும் கட்டுறன்னு சொல்கிறதுக்குள்ளே 20 நாள் ஆக்கிடுவாங்க. அந்த 20 நாளுக்கு நாள் பின்னாடி தள்ளி போயிடும். பின்னாடி தண்ணி வராமல் மறுபடியும் தண்ணி வேணும்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே எங்கே நான் வரல, எங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த வாய்க்கால கட்டுறோம் பாருங்கள், அப்படியே இருக்குது. போன வருஷம் அந்த புல்லு மண்ணோட இருக்குது. தூர் இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் வாய்க்கா தூரே வராமல் இருக்காங்க. நீங்களே பாருங்கள், நாங்கள் கூட சொல்ல தேவையில்லை, நீங்களே போய் பாருங்கள். வாய்க்கா பார்த்தீங்கன்னா சக்கரசாமா, சீராளூர், களிமேடு, 8ஆம் நம்பர் காரம்பா எல்லா வாய்க்காலும் முறையாக தூர்வார, கிளை வாய்க்காலேருந்து மெயின் வாய்க்கா வரை எல்லா வாய்க்காலும் தூர் பண்ணியிருக்காங்க. இந்த 5 வாய்க்கா மட்டும் இன்னும் தூர் வரவே இல்லை. இது நாங்களும் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். இதில் தூர்வாரம் முறையான இதுவே செய்ய மாட்டேங்கிறாங்க. போய் கேட்டாக்கன்னு அந்த வருஷம் கண்டிப்பாக செஞ்சிடறோம், அடுத்த வருஷம் செஞ்சிடறோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஒழிஞ்சு ஒரு வருஷம் கூட தூர் வரவே இல்லை. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சுமார் 500 டன் சின்ன வெங்காயம் பட்டறையில் தேக்கமடைந்திருக்கிறது. போதிய விலை கிடைக்காமல் சின்ன வெங்காயம் தேக்கமடைந்துள்ள சூழலில் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியதால் உழவு பணிகளை தாமதமாக விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். காரணங்களை அறியலாம் இந்த தொகுப்பில். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தொண்டாமுத்தூர், தீத்திப்பாளையம், குப்பனூர், ஆறுமுக கவுண்டனூர், மாதம்பட்டி, மத்வராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜூன் மாதங்களில் பெய்யும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் சின்ன வெங்காயம் பிரதானமாக நடவு செய்வது வழக்கம். மே மாதத்தில் விவசாயிகள் நிலங்களை உழவு செய்து தென்மேற்கு பருவமழை காலங்களில் சின்ன வெங்காயத்தை நடவு செய்ய தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். அதிகப்படியான வெப்பமோ பனியோ இல்லாமல் சீரான நிலை இருப்பதால் சின்ன வெங்காயம் 70 முதல் 75 நாட்களில் நல்ல முறையில் விளைச்சல் கொடுக்கும். வேர் அழுகல் நோய், நுனிக்கருகள் நோய், வாடல் நோய் போன்றவற்றில் இருந்து சின்ன வெங்காய பயிரை முறையாக பராமரித்து கிட்டத்தட்ட 100 முதல் 150 நாட்கள் வரை பட்டறையில் இருப்பு வைக்க முடியும். உரிய காலத்தில் குறைந்தபட்சம் ஏக்கருக்கு ரூபாய் 27,000 முதல் 50,000 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். ஆகஸ்டில் அறுவடை செய்து விற்பனை செய்யும் போது போதிய விலை கிடைக்காவிட்டால் சின்ன வெங்காயத்தை பட்டறைகளில் விவசாயிகள் சேமித்து வைக்கின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டறையில் இருப்பு வைத்து விற்பனை செய்த சின்ன வெங்காயம் 120 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது கிலோவுக்கு 30 ரூபாய் வரை கூட வியாபாரிகள் வாங்குவதில்லை என்கிறார்கள் விவசாயிகள். விவசாய பணிகளை மேற்கொள்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். இதுக்கு இடையில ஆளுக பிரச்சனை வேற. எங்களுக்கு இந்த வெங்காய சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆளுகளுக்கு கூலி 400 ரூபாய்க்கு மேலே கேட்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் கொடுத்து மேனேஜ் பண்ணி அப்பவும் எடுத்து இந்த மாதிரி வெங்காயத்தை சேவ் பண்ணி வச்சு எங்களால் விற்று உரிய விலை கிடைக்கிறதில்ல. பட்டறைகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள சின்ன வெங்காயம் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை 20 நாட்களுக்கு முன்பாகவே பெய்ய தொடங்கியதால் சின்ன வெங்காய உற்பத்திக்கு நிலங்களை தயார் செய்யாமல் உழவு பணிகளை தாமதமாக தொடங்கியுள்ளனர் விவசாயிகள். தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கணுங்க. அதாவது சீரான மழை, அதிக வெப்பம் இருக்கக்கூடாது, அதிக பனிப்பொழிவு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான கிளைமேட்டில் தான் இந்த சின்ன வெங்காயம் வரும். அப்படி நாங்கள் உற்பத்தி செலவு அதிகமாக பண்ணி நாங்கள் வெங்காயம் எடுக்கும் பொழுது எங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகிறது. பிற்காலத்தில் நாங்கள் விற்கும் பொழுது எங்களுக்கு மார்க்கெட் விலை இல்லைன்னு சொன்னோம்னா சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகம் நஷ்டமாடுது. ஆனால் மற்ற வெள்ளாமையை சின்ன வெங்காயம் ரொம்ப பக்குவம் வச்சிருக்கணுங்க. தமிழகத்தில் கோவை உட்பட 5-6 மாவட்டங்களில் மட்டுமே சின்ன வெங்காய சாகுபடி பிரதானமாக நடக்கும் நிலையில் இதன் உற்பத்தி பரப்பளவை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.